நெக்ஸ்ட் பாருங்க கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பிரைமரி மார்க்கெட். த பிரைமரி மார்க்கெட் டீல்ஸ் வித் தோஸ் செக்யூரிட்டிஸ் விச் ஆர் இஷ்யூ டு த பப்ளிக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இல்லைங்களா, செக்யூரிட்டிஸை யார் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக்கில் இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த மார்க்கெட்டை நம்ம என்ன சொல்கிறோம், பிரைமரி மார்க்கெட். தேர் ஆர் 3 ways by which a company may raise capital in a primary market. யாரெல்லாம் எப்படி இந்த பிரைமரி மார்க்கெட்டில் கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு இவங்க இந்த ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பப்ளிக் இஷ்யூ. The most common method of raising capital by new companies is through sale of securities in the public. இல்லையா, இப்போ காமனாக ஒரு நியூ கம்பெனி ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க, இல்லை அவங்க செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எங்கே தான் அவங்க வெளியிடணும், ஃபஸ்ட்டு யார்கிட்ட தான் அதை இஷ்யூ பண்ணோம், பப்ளிக் கிட்ட தான் அவங்க இஷ்யூ பண்ணோம். இது மோஸ்ட்டாக எல்லா ப்ரைமரி மார்க்கெட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ, பப்ளிக் இஷ்யூ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க பண்ணக்கூடியது. The most common method of raising capital by new companies is through sale of securities in the public. Next one is the right issue. When an exiting company wants to raise additional capital, securities are first offered to the exiting shareholders on a preemptive basis. இப்போ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனியாக இருந்துச்சு, அவங்களுடைய அடிஷ்னல் கேபிட்டலை அவங்க ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவங்க யாரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸிட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் ஆன் எ ப்ரீஎம்டிவ் பேசிஸ். ப்ரீஎம்டிவ் அப்படின்னு சொல்லினா அவங்களுக்கு தான் என்ன முன்னுரிமை. ப்ரீஎம்டிவ் மீன்ஸ் அந்த எக்ஸிட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் ப்ரீஎம்டிவ் முன்னுரிமை, அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்க கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரைட் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? when an exiting company wants to raise additional capital, securities are first offered to the exiting shareholders on a preemptive பேசிஸ். ஓகேவா, ப்ரீஎம்டிவ் மீன்ஸ் என்ன, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா, அடுத்தது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இஸ் a way of selling securities privately to a small group of the first. இப்போ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா தனியார் மூலியமாக இவங்க அவங்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுக்கறது. அது யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்மால் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸாக தான் அவங்க இருக்க முடியும். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இஸ் எ வே ஆஃப் செல்லிங் செக்யூரிட்டிஸ் privately to a small group of investors. ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களாப்பா? இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அதில் என்னென்னா பிரைமரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விச் ஆர் issued the shares to the public for the first time. That market is called as the primary market. There are the 3 ways of the primary market. எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பப்ளிக் இஷ்யூ, செகண்ட் ஒன் ரைட் இஷ்யூ, தேர்ட் ஒன் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அடுத்தது பாருங்க, இந்த கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்டில் செகண்ட் ஒன் எது அப்படின்னு சொன்னால் செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் மே பி டிஃபைன்ட் as the market for old securities in the sense that securities which are previously used in the primary market are traded here. இப்போ பிரைமரி மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ண அந்த செக்யூரிட்டிஸை திரும்பவும் ரீசேல் பண்ணக்கூடாது, திரும்பவும் ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த பிளேஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? செகண்டரி மார்க்கெட் மே பி டிஃபைன்ட் as the market for old securities. இல்லைங்களா, மெயின் என்ன, செகண்டரி மார்க்கெட் மீன்ஸ் இட்ஸ் அ ஓல்டு செக்யூரிட்டி சேல் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிரைமரி மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணி திரும்ப அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு அமௌண்ட் தேவை அப்படின்னு சொன்னால் அவருடைய செக்யூரிட்டிஸை அவங்க ஈஸியாக எங்கே சேல் பண்ணிக்க முடியும், இந்த செகண்டரி மார்க்கெட்டில் சேல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் பிரைமரி மார்க்கெட் அண்டு செகண்டரி மார்க்கெட். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபங்க்ஷன்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் மார்க்கெட். இப்போ கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, கைண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம்.
அதே பாருங்கள் functions of the and importance of the capital market. First one என்ன, இந்த functions and importanceல first one என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா savings and capital formations. savings and capital formation என்ன, சேமிப்பையும் மூலதனத்தையும் உருவாக்கக்கூடியது. சேவிங்ஸ் அண்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் இது கேபிட்டல் மார்க்கெட். எப்படி நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, சேவிங்ஸுங்கிறத அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த சேவிங்ஸை அவங்க எங்கே கொண்டு வராங்க, இந்த கேபிட்டலாக அதை வந்து மாற்றுறது எது அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் ஃபார்மேஷனாக உருவாக்குறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேபிட்டல் மார்க்கெட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இன் கேபிட்டல் மார்க்கெட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஹெல்ப் டு மொபிலைஸ் த சேவிங்ஸ் ஃப்ரம் வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். இந்த வேரியஸ் செக்டர்ஸுங்கிறது யார் யாருன்னா இண்டிவிஜுவல்ஸ், கார்பரேட், கவர்மெண்ட் எக்ஸெட்ரா. ஓகே, கேபிட்டல் மார்க்கெட் various types. In capital market various types of securities help to mobilize things. வெவ்வேறு செக்யூரிட்டிஸை வந்து மொபிலைஸ் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் மார்க்கெட். அந்த மொபிலைசேஷன் வந்து எங்கே வருது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், வேரியஸ் செக்டார்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். அந்த வேரியஸ் செக்டார்ஸ் யார் அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், கார்பரேட்டாக இருக்கலாம், அண்டு கவர்மெண்ட்டாக இருக்கலாம். த ட்வின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ரீசனபிள் ரிட்டர்ன் அண்ட் லிக்விடிட்டி இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் டெஃபினட் incentives to the people to invest in the securities. ஏன் வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் பப்ளிக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு பர்பஸ் இருக்குது, ட்வின் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. எது எது அப்படின்னு சொல்லி பாரு, ரீசனபிள் ரிட்டர்ன் அண்டு லிக்விடிட்டி. இப்போ ஈஸியாக என்ன பண்ண முடியுது, ஈஸியாக அந்த பணத்தை அவங்க வந்து திரும்பி பெற முடியும். அதே சமயம் என்ன அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக லிக்விடிட்டி ஐட்டம். எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ அந்த செக்யூரிட்டியை சேல் பண்ணி நம்மளுடைய ஃபண்டை நம்ம எடுத்துக்க முடியும். த்ரூ எது மூலிமா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக. அண்ட் டெஃபினிட் இன்சென்டிவ்ஸ் டு த பீப்புள் டு இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டி. எவ்வளோ அந்த செக்யூரிட்டிஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு டெஃபினட்டாக என்ன கிடைக்குது, அவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்குது. இதுவும் வந்து ஒரு மெயின் காரணமாக இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் அண்ட் சேவிங்ஸ் ஃபார்மேஷன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட்ஸ் எ பெர்மனன்ட் கேபிட்டல். இப்போ ஏன் வந்து த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எனேபிள்ஸ் கம்பெனிஸ் டு ரேஸ் த permanent capital. The investors cannot commit their funds for a permanent period, but companies require funds permanently. இல்லைங்களா, இப்போ வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ இல்லை ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அதுக்கு என்ன வேணும், த கம்பெனிஸ் டு ரைஸ் த பர்மனன்ட் கேபிட்டல் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கணும். ஆனால் ஒரு இன்வெஸ்டர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்டிங் அமௌண்ட், அந்த செக்யூரிட்டி மேலே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டெஃபினட்டாக அவங்களுக்கு பர்மனண்ட்டாக பீரியட் இருக்கணுங்கிறது தேவை கிடையாது. அவங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், பட் எப்போ அது நீடடாக இருக்குதோ அந்த மணி அவங்களுக்கு நீடடாக இருக்கும்போது ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், அதை ட்ரேட் பண்ணி அமௌண்ட் அவங்க எடுத்துக்க முடியும். ஆனால் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஃபண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக கம்பெனியுடைய ஃபண்ட் அப்படிங்கிறது பர்மனெண்ட்லி. ஓகேவா, ஒரு இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெஸ்டர்ஸ் cannot commit their funds for a permanent. அவங்க பர்மனெண்ட்டாக எப்பயுமே அதில் போட்டு வச்சுருக்கணுங்கிறது கிடையாது. பட் கம்பெனியை எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னால் இட்ஸ் ரெக்யூர்ஸ் ஃபார் பர்மனெண்ட்லி. ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் சேவிங்ஸ் அண்டு கேபிட்டல் ஃபார்மேஷன், செகண்ட் ஒன் பெர்மனன்ட் கேபிட்டல். அடுத்தது பாருங்கள், தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இண்டஸ்ட்ரியல் க்ரோத். இந்த கேபிட்டல் மார்க்கெட் இருக்கிறதுனால ஒரு நேஷனுடைய இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுது, க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் எ சென்ட்ரல் மார்க்கெட் த்ரூ விச் ரிசோர்ஸஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு த இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஆஃப் த எக்கானமி. இல்லை இப்போ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இஸ் எ சென்ட்ரல் மார்க்கெட், பொதுவாக எல்லாத்துக்குமா இருக்கக்கூடியது. த்ரூ விச் த ரிசோர்ஸஸ் ஆர், அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கையில் இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸை அவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அதனுடைய இது வந்து ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நேஷனுடைய எக்கானமி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது. த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சச் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் என்கரேஜ் த பீப்புள் டு இன்வெஸ்ட் இன் ப்ரொடக்டிவ் சேனல்ஸ். இல்லையா, இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ரொடக்டிவ் சேனலுக்காக
பப்ளிக்கை வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அங்கே லாங் டேர்ம் ஃபண்டு வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, இன்சென்டிவ் கிடைக்கும். எப்போ இன்சென்டிவ் அவங்களுக்கு கிடைக்கும், அந்த இண்டஸ்ட்ரீஸ் அதிக ப்ராஃபிட்டை லார்ஜ் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணும்போது டெஃபினட்டாக இவங்க வாங்கின இந்த அமௌண்ட்டுக்கு உண்டான இன்சென்டிவை அவங்க வந்து கொடுக்குறாங்க. தஸ் இட் ஸ்டிமுலேட்ஸ் த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இதனால் என்ன ஆகுது, இந்த ஃபண்டை வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பப்ளிக்கும் இன்சென்டிவ் கொடுத்து அவங்க பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரியல் க்ரோத் என்ன ஆகுது, அந்த இடத்துல ஸ்டிமுலேட் பண்ணப்படுது. அதனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கண்ட்ரியினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகுது. அடுத்தது 4th சொல்லி பார்த்தோம்னா ரெடி அண்ட் த கண்டினியூஸ் மார்க்கெட்.